அறிமுகம். நண்பர்களே வணக்கம். இது உங்கள் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ். வாழ்க்கையில் பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அன்பு கிடைக்க, மதிப்பு கிடைக்க, கவனம் கிடைக்க அவர்கள் கெஞ்ச ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கெஞ்சும் மனிதனை உலகம் மதிக்காது, தன்னம்பிக்கை கொண்ட மனிதனை உலகம் தேடி வரும். நீங்கள் ஒருவரை பிடிக்கலாம், ஆனால் அவர்களிடம் உங்களை இழந்துவிடக்கூடாது. உங்களின் அன்பு, உங்களின் அமைதி, உங்களின் நேர்மை இதையெல்லாம் யாரிடமும் கெஞ்சி கிடைக்க வேண்டிய பொருள்கள் அல்ல. இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர் யார் தெரியுமா? அமைதியாக இருந்து யாரிடமும் கெஞ்சாமல் தன் மதிப்பை உணர்ந்து வாழ்பவர்தான். பலர் நினைக்கிறார்கள், அவரை இழந்துவிட்டால் நான் வாழ முடியாது என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களை விட்டு சென்றவர் உங்கள் மதிப்பை உணராதவர். உங்களை உண்மையாக நேசிப்பவர் உங்களை அள வைக்க மாட்டார், உங்களை தாழ்த்த மாட்டார், உங்களை கெஞ்ச வைக்க மாட்டார். சாணக்கியர் சொல்கிறார், ஒருவரிடம் அதிகமாக குடிந்தால் ஒரு நாள் அவர்கள் உங்களை மிதிக்க தொடங்கிவிடுவார்கள். அதனால்தான் இன்று உங்களை யாரும் உதாசீனம் செய்ய முடியாத அளவுக்கு உங்களை மாற்றப் போகும் 5 ரகசிய விதிகளை பார்க்க போகிறோம். இந்த இந்த 5 விதிகளை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால் உங்களை விட்டு போனவர்கள் திரும்பி பார்க்க ஆரம்பிப்பார்கள். உங்களை மதிக்காதவர்கள் அமைதியாக கவனிக்க ஆரம்பிப்பார்கள். உங்களை அலட்சியம் செய்தவர்கள் கூட உங்களை இழக்க பயப்படுவார்கள். ஏனென்றால் மனிதர்கள் கெஞ்சுபவர்களை விரும்ப மாட்டார்கள், ஆனால் தன்னம்பிக்கை கொண்டவர்களை மறக்க முடியாது. இன்று இந்த உரையை முழுவதும் கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் இது சாதாரண பேச்சு அல்ல, உங்கள் மனதை மாற்றும் ஒரு விழிப்பு. இப்போது சாணக்கியரின் முதல் இரகசிய விதிக்குள் செல்வோம். முதல் விதி, எப்போதும் கிடைக்கக்கூடாது. நண்பர்களே, எப்போதும் கிடைக்கும் பொருளுக்கு மதிப்பு இருக்காது. எப்போதும் அழைத்தால் பேசும் மனிதர், எப்போதும் காத்திருக்கும் மனிதர், எப்போதும் மன்னிக்கும் மனிதர், இவர்களை உலகம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும். சாணக்கியர் சொல்கிறார், அளவுக்கு மீறிய அணுகுமுறை மதிப்பை குறைக்கும். நீங்கள் ஒருவருக்காக எல்லா நேரத்தையும் கொடுத்தால் ஒரு நாள் அவர்கள் உங்கள் இருப்பையே சாதாரணமாக நினைத்து விடுவார்கள். அதனால் உங்கள் நேரத்திற்கு மதிப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை நிரப்பிக் கொள்ளுங்கள். எப்போதும் ஒருவரை சுற்றி வாழாதீர்கள். நீங்கள் அமைதியாக உங்கள் இலக்கில் கவனம் செலுத்த ஆரம்பித்தால் உங்களை தேட ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் மறைந்து கிடக்கும் நிலவிற்கு தான் மக்கள் காத்திருக்கிறார்கள். எப்போதும் தெரியும் சூரியனை யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். இரண்டாவது விதி, அமைதியின் சக்தியை கற்றுக்கொள். பலர் கோபப்பட்டால் உடனே பேசிவிடுகிறார்கள், உடனே விளக்கம் கொடுக்கிறார்கள், உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது அறிவாளியின் ஆயுதம். ஒருவர் உங்களை உதாசீனம் செய்தால் நீங்கள் அமைதியாக விலகி நின்று பாருங்கள். உங்களை இழந்த பிறகுதான் உங்கள் மதிப்பு அவர்களுக்கு புரியும். எப்போதும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதியே மிகப்பெரிய பதில். நண்பர்களே, கத்தும் மனிதனை மக்கள் சில நிமிடங்கள் கவனிப்பார்கள், ஆனால் அமைதியாக விலகும் மனிதனை வாழ்நாள் முழுவதும் நினைப்பார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். மூன்றாவது விதி, உங்களை நீங்கள் காதலிக்க கற்றுக்கொள். இன்று பலரின் துயரத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களை மறந்து மற்றவர்களை மட்டும் காதலிக்கிறார்கள். உங்களை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் உலகமும் உங்களை மதிக்காது. உங்கள் மனம் உடைந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்கலாம், ஆனால் அதற்காக உங்களை வெறுக்க ஆரம்பிக்காதீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், தன்னம்பிக்கை இல்லா மனிதன் எந்த உறவிலும் தோல்வியடைவான். அதனால் உங்கள் உடலை கவனியுங்கள், உங்கள் கனவுகளை வளர்த்து கொள்ளுங்கள், உங்கள் திறமையை மேம்படுத்துங்கள். ஒரு நாள் நீங்கள் இவ்வளவு உயரத்தில் நிற்பீர்கள், உங்களை இழந்தவர்கள் அமைதியாக வருந்துவார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நான்காவது விதி, யாரையும் துரத்தாதே. நண்பர்களே, துரத்தப்படும் மனிதன் ஓடுவான், ஆனால் அமைதியாக நிற்கும் மனிதனை உலகம் தேடி வரும். நீங்கள் ஒருவரை தொடர்ந்து தேடினால் அவர்கள் உங்களை விலகி பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் மனித மனம் அப்படித்தான், எளிதாக கிடைப்பதை விட கிடைக்காததை அதிகமாக விரும்பும். அதனால் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குங்கள், உங்கள் வெற்றியில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள். நீங்கள் வளர ஆரம்பித்தால் உங்களை விட்டு சென்றவர்கள் கூட திரும்பி பார்க்க ஆரம்பிப்பார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ஐந்தாவது விதி, மதிப்பை இழக்காதே. இந்த உலகத்தில் ஒரு முறை உடைந்த நம்பிக்கை மீண்டும் பழையபடி திரும்பாது. அதனால்
உங்கள் சுயமரியாதையை ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள். அன்புக்காக, கவனத்திற்காக யாரிடமும் தாழ்ந்து நிற்காதீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், தன்னை மதிக்கும் மனிதனை உலகம் இறுதியில் மதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நண்பர்களே, உங்களை இழக்க பயப்படாதவாறுக்கு நீங்கள் உங்கள் மனதை உடைக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மதிப்பை உணருங்கள். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்கள். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்களை அலட்சியம் செய்தவர்கள் உங்களை தேடுவார்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் அமைதியாக வருந்துவார்கள். உங்களை இழந்தவர்கள் இரவில் தூங்காமல் நினைப்பார்கள். ஏனென்றால் கெஞ்சும் மனிதரை உலகம் மறந்துவிடும். ஆனால் தன்னம்பிக்கையுடன் விலகும் மனிதனை உலகம் மறக்க முடியாது என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். இறுதியாக நிறைவு உரை. நண்பர்களே, இன்றைய இந்த உரையில் நாம் என்ன பார்த்தோம்? எப்போதும் கிடைக்கக்கூடாது. அமைதியின் சக்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் காதலிக்க வேண்டும். யாரையும் துரத்தக்கூடாது. சுயமரியாதையை இழக்கக்கூடாது. இந்த 5 விதிகளையும் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீங்கள் யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உங்கள் மதிப்பை உணர்ந்த மனிதர்தான் உங்களை உண்மையாக நேசிப்பார். இந்த உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொளிக்கு விருப்பம் தெரிவிங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற மனதை மாற்றும் சாணக்கியரின் உரைகளை பார்க்க நம்ம சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலை பின்தொடருங்கள். அடுத்த உரையில் மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.